ஜாம் பிடிக்காத குழந்தைங்க யாராவது இருப்பாங்களா? நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஜாம் பிடிக்கும். அதே மாதிரி அதை நம்ம எப்படி வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்துக்கங்க. தோல் எடுத்துகிட்டு அதை நீட்டமாக நறுக்கி இட்லி பாத்திரத்தில் 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சுடுங்க. அதில் 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்ட பீட்ரூட்டை நல்லா அரைச்சிட்டு ஒரு 300 கிராம் சீனி, கொஞ்சம் கம்மியாக இனிப்பு வேணும்னா ஒரு 250 கிராம் போட்டுவிடுங்க. போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் அது கூட ஒரு 10லேருந்து 20க்குள்ளே முந்திரி பருப்பு சேர்த்து போட்டு ஊற வச்சு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா விட்டுருங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அது நீங்கள் அந்த எண்ணெயிலையும் நெய்லையும் அது நல்லா சுண்டி வரும் அளவுக்கு நம்ம அல்வா வரும் இல்லையா, அந்த மாதிரி சுண்டி வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் ஒட்டும், அதுக்கப்புறம் ஒட்டாது. அதுக்கப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கங்க, வேண்டான்னா விட்டுருங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கிண்ட வேண்டியிருக்கும். அப்புறம் நீங்கள் ஜாம் அந்த திரண்டு வருது இல்லையா பீட்ரூட், அதை எடுத்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அந்த ஜாமோட டெக்ஸ்சர் அப்படியே அழகாக தெரியும். நீங்கள் அந்த மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப ருசியாக இருந்துச்சு. ஆனால் பீட்ரூட்டோட மனம்லாம் இல்லை. தங்கச்சும் இந்த பீட்ரூட் ஜாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சொன்னால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்ரூட் ஜாம் கனகன் சித்தி அவங்க கொடுத்த ரெசிபி. மற்றொரு வீடியோ சந்திக்கலாம்.